தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். கரூரில் நடந்த தாவேக்க தலைவர் விஜயின் தேர்தல் பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி அப்பாவி குழந்தைகள் உள்ளிட்ட 41 பேர் மரணமடைந்தனர். இந்த துயரச் சம்பவம் இந்தியாவெங்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் தாவேக்க தலைவர், பொதுச் செயலாளர் முதல் அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் வரை அனைவருமே 1 மாதத்திற்கு மேலாக எஸ்கேப்பான சம்பவம் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தை கையாண்ட நக்கீரன் ஆசிரியர் கரூரில் நடந்த கொடூர சம்பவத்திற்கு நடிகரும் தாவேக்க தலைவருமான விஜய்தான் பொறுப்பேற்க வேண்டுமென தொடர்ந்து பேசி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார். தலதறிக்க ஏ1 திருச்சி விமான நிலையத்தில் 30 பேர் செத்துட்டாங்க. என்ன பதில் சொல்றீங்க விஜய் அப்படின்னு சொன்னாங்கல்ல நம்ம சகோதரர்கள் பத்திரிக்காரங்க. காது கேட்டுச்சா இல்லையா? காதில் கேட்டுச்சா இல்லையா? காதில் கேட்டுச்சா இல்லையா? காதில் கேட்டுச்சா இல்லையா? அதோட வீட்டுக்கு வந்தவன் 40வது நாள் வெளியே வந்தது. இடையில இன்னொரு கேள்வி, 41 குடும்பத்தையும் கூட்டு வந்து இலவு கேட்டியல, ஒரு அம்மா மாத்திரம் தூக்கி 20 லட்சம் மூஞ்சில எரிஞ்சிச்சா? எரிஞ்சிச்சா? எரிஞ்சிச்சா இல்லையா? அந்த அம்மாவுக்கு என்ன பதில் சொன்னேன்? பொதுக்குள்ள சொல்லியிருக்கணும்ல, சொல்லலை. அந்த நாமக்கல்ல ஒரு 5 பேர் ஆஸ்பத்திரி, அதில் ஒருத்தன் சீரியஸாக சிசியில் இருந்தானே, அந்த பையன் பொழைச்சானா என்னானா? அதுக்கு பதில் சொல்லணும். அடுத்து இந்த 20 ஓவா எல்லாருக்கும் கொடுத்தியா? 20 ஓவா, லட்சம் ஓவா. இப்போ ஆரம்பத்தில் விக்கிரவாண்டியில் அடிபட்டாங்கல்ல, அடிபட்டு செத்து போனாலும் ஒரு 6 பேர், அவங்களுக்கு கொடுத்தியா இல்லையா? குடிப்பியா இல்லையா? மதுரையில் 2 பேர் செத்தான், குடிப்பியா இல்லையா? 442 பேர் மயங்கி விழுந்தாங்க. அவங்க இல்லை எத்தனை பேர் உடம்பு சரியில்லாமல் இருக்கான், எத்தனை பேர் வந்து நல்லா போனான்? அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா அவர்கிட்ட? அந்த திருச்சியில் இந்த மாதிரி ஒன்றால் வந்து மயக்கம் போட்டு விழுந்து உடம்பு சரியில்லாமல் போய் அவங்க வந்து அதாவது எங்களெல்லாம் கவனிக்கலையா, நாங்கள்லாம் உன் கண்ணுக்கு தெரியலையான்னு போஸ்ட் ஓட்டினாங்களே, அது ஏதாவது உன் கண்ணுக்கு பட்டுச்சா? அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? இத்தனையும் கேள்வி, இத்தனைக்கும் பதில் இல்லை. அத்தோடு சமீபத்தில் கோவையில் படிக்கும் கல்லூரி மாணவி ஒருவர் 3 கொடூரன்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளான போதும் தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகள் ஏற்பட்டது. இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு ஆதரவாக குரல் கொடுத்த நக்கீரன் ஆசிரியர், குற்றவாளிகளை சுடாமல் விட்டது தவறு என கூறி பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பட்டியலிட்டு ஆவேசமாக பேசினார். ஒரு டோல்கேட் பக்கத்தில் இப்படி தான் ஒரு பிள்ளையை வந்து சீரழிச்சிட்டாங்க. இம்மிடியட் ஆக்ஷன் தான், 3 பேரை கொண்டுட்டாங்க. இதுதாங்க இப்போ அதை கொன்னா தான் இந்த மாதிரி போதையில் செய்கிற, இந்த அட்டூழியம் செய்கிற இந்த நாய்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். இன்னமும் இவங்களுக்கு காலு கீழே சுட்டிருக்காங்க, காலு கீழே சுட்டு பிடிச்சதா எங்கே வெள்ளைக்கிணறு எங்கேயோ ஒரு இடத்துல, அதெல்லாம் பாராட்டலாம், உடனே பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் மனம் திறந்து பாராட்ட முடியாது. இந்த சூழலில் நக்கீரன் ஆசிரியர் பேசிய இத்தகைய வீடியோக்கள் பல லட்சக்கணக்கான மக்களை சென்றடைந்ததை அடுத்து அது சிலருக்கு தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் நீட்சியாக யூடியூப், பேஸ்புக் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்களில் சிலர் நக்கீரன் ஆசிரியர் குறித்து தனிப்பட்ட முறையில் தரக்குறைவான வகையில் விமர்சித்து பேசியிருந்தனர். எல்லை மீறிய இத்தகைய பொய்யான அவதூறு வீடியோக்கள் மக்கள் மத்தியில் பரவிய நிலையில் நக்கீரன் மீது அக்கறை கொண்டவர்கள் இதனை நக்கீரன் ஆசிரியர் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். இதையடுத்து அவதூறு கருத்துக்களை வெளியிட்ட நபர்கள் மீது நக்கீரன் சார்பில் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அந்த புகாரின் அடிப்படையில் பொது அமைதிக்கு இடையூறு செய்வது, பொதுவெளியில் பொய்யான வதந்தியை பரப்புவது, தொழில்நுட்ப ரீதியாக ஆபாசமாக பேசுவது, பெண்களை துன்புறுத்துவது போன்ற 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து
போலீசார் அவர்களை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த விவகாரத்தில் A1 குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட முகப்பேறு மேற்கு பகுதியைச் சேர்ந்த விஷ்ணுவரதன் மற்றும் அவருடைய நெருங்கிய கூட்டாளியான திருவேற்காட்டைச் சேர்ந்த ஸ்ரீகுமரன், பேஸ்புக் பக்கத்தில் அவதூறாக பேசிய மதுரையைச் சேர்ந்த நாக யோகேஸ்வரன் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தொடர்ந்து அவர்களிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.